நம்ம வெப்சைட்க்கு வந்து கேட்டகரி ஆட் பண்ணுறதுக்கு டேஷ்போர்டில் கேட்டலாக் கிளிக் பண்ணி கேட்டகரிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம நியூ கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இங்கே நம்மளுக்கு வந்து என்ன கேட்டகரி வேணும் அப்படின்ற நேம் டைப் பண்ணிக்கலாம். அதே தான் நம்ம மெட்டா டேக்லைனில் கொடுக்கணும். ஆட் பண்ணி சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரி வந்து விசிபிள் ஆகும். இப்போ நம்ம அகெயின் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி கேட்டகரி நேம் ஐ எம் ரீட்டைலர் எக்ஸாம்பிளுக்கு மெட்டா டேக்லைன் அதே. இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஹெட்டிங் கீழே இந்த சாஃப்ட்வேர் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் கீழே ஐ எம் ரீட்டைலர் அப்படின்னு வரணும் அப்படிங்கிறனால பேரண்ட்டுங்கிற இடத்துல சாஃப்ட்வேர் போடணும். அதாவது எந்த கேட்டகரி கீழே உங்களுக்கு இதெல்லாம் விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிடணும். எனக்கு வந்து அதே கேட்டகரிக்குள்ளே இன்னொரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் நேம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு பேரண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல எந்த கேட்டகரி கீழே வேணுமோ அந்த நேம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசிபிள் ஆகும் ரெண்டுமே. இந்த பேரண்ட் கீழே நம்மளுக்கு இந்த 2 வெப்சைட். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் கிளிக் பண்ணோன்னா இப்போ நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் நேம் கொடுத்துடணும். இப்போ ஐ எம் ரீட்டைலர் கொடுத்தோம் அப்படின்னா இதே மெட்டா டேக்லைன்லேயும் போட்டுடணும். நெக்ஸ்ட் டேட்டாவில் வந்து என்ன மாடல் அப்படின்னு போகணும். இது வந்து சாஃப்ட்வேர்ங்கிறனால நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் போடணும். குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு போடணும். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட்டஸ் என்ன காட்டணும். அவுட் ஆஃப் ஸ்டாக்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னே காட்டணும் அப்படின்னு போகணுமா, இல்லை 3 ஆப்ஷன் இருக்கும். இல்லை வேணுங்கிறத டிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் கிளிக் பண்ணி இங்கனக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் வந்து ஜேபிஜி ஃபைலாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிவார்ட் பாயிண்ட் எஸ்யூ டிசைன் சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகி நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்பெஷல் டேப்குள்ளே போயிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸோட கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் ஆஃப் தி ஆஃபர், நெக்ஸ்ட் எண்ட் டேட் ஆஃப் தி ஆஃபர். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு மேலே சேவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட்டில் ஸ்பெஷல் ப்ரைஸ் விசிபிள் ஆகும். தேங்க்யூ.